முத்து மீனாவும் வந்து கிறிஷோட அப்பா அம்மா யாருன்னு சொல்லி தீவிரமாக யோசிச்சுருக்க டைமில் தான் அண்ணாமலை வீட்டுக்கு வராங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா அண்ணாமலையுமே வந்துட்டு கிறிஷோட அப்பா அம்மாவை வந்துட்டு அவங்க அம்மா வந்து மாஸ்கெல்லாம் போட்டு ஆள் அடையாளம் தெரியாத மாதிரி இருந்திருக்கா. எனக்குமே வந்து அவள் யாருன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அங்கே போய் முத்துமே வந்துட்டு சந்தேகத்தை வந்து அப்பா கிட்ட கேட்கலாமான்னு யோசிக்கிற டைமில் தான் மீனா வந்துட்டு வேணாம் இதெல்லாம் கேட்காதீங்க, உண்மை என்னான்னு சொல்லி கண்டுபிடிக்காம நம்ம கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் கிறிஷை பற்றி பேசிட்டு இருக்கிறத பார்த்திங்கன்னா ரோஹினி கேட்டுடுறாங்க. என்னடா இது பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு நினச்சா திருப்பி ஒரு புது பிரச்சனை உருவாக்குறாங்களே, இந்த பிரச்சனை எப்போ தான் தீருமோ தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கான பிரச்சனைக்கான சொல்யூஷன் நம்ம தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ரோஹினி ஏதாவது புதுசாக ஒரு திட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கடையில் தான் பார்த்தீங்கன்னா முத்து வந்து சிஐடி வேலை ஆரம்பிக்கிறாரு. கிறிஷோட அப்பா அம்மா யாருன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிற டைமில் தான் அருணோட பிரசவமும் அசுவும் வந்து தெரிய வருது. அவருன்னு பார்த்தீங்கன்னா அருணும் சீதாவும் ஒன்றா ஊர் சுற்றிங்கிறத பார்த்து முத்து பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா யார் அவன் கூட சுற்றிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி கேட்க சீதா வந்துட்டு பார்த்திங்கன்னா அது என்னோடய ஃப்ரெண்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் தன்னால் வந்து ஒரு கான்ஸ்டபிள் எங்கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கான்னு சொல்லி வந்து பார்த்தியா அது அவன் தான், அவங்க கூட போய் நீ பழகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்ல என்னம்மா சொல்கிறீங்க, அவர் ரொம்ப நல்லவர், டியூட்டியில் ஸ்ட்ரிக்டாக இருந்துப்பார், அந்த டைமில் தான் நீங்கள் எதனா மாட்டியிருப்பீங்க அப்படின்னு சொல்ல. அப்போ நான் இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தது பொய்யா, அவங்க விஷயத்தில் நீங்கள் யாரும் தலையிடாதீங்க, அவங்க கூட யாருமே பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சீதாவை சொல்ல. அது எப்படி மாமா, அவர் எனக்கு தெரிஞ்சவராச்சு, நான் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டோம், அப்படி இருக்கும்போது நீங்கள் சொன்னதுக்கோசம் நான் எப்படி பேசாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் அவன் கெட்டவன் சொல்லிட்டு நீ என் பேச்சை நம்ப மாட்டேன், இப்போ வந்து உனக்கு பெருசாக தட்டுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சீதாவை ரொம்பவே கண்டிக்கிறாரு முத்து. இதனால் பார்த்தீங்கன்னா சீதாவும் வந்துட்டு சரி மாமா நான் இனிமேல் அவர் கூட்டு சேர்றதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போகுது. அவங்க 2 பேருக்குள்ள காதல் வந்து எப்போ வீட்டுக்கு தெரியுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மேலே இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, கூட பெல் பட்டன் எழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.